எப்படி இருக்கும் நீ அதுவே வீடியோ எடுத்து காப்பியாக எதுக்கு சார் வீடியோ எடுக்கணும் போலீஸ் ரன் பண்ணாங்கண்ணா அதிகம் தம்பி உள்ள போவோம் அவங்க அவர் பேர் மூர்த்திங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரலான்னு போனேன். எங்கள் சித்தப்பம்மாங்களுக்கும் எங்களுக்கும் அந்த பொது வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அந்த பொது வீட்டில் அவங்க இன்னும் தங்கிட்டு இருக்காங்க, 40 வருஷம் தங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் எங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொது வீடை காலி பண்ணுங்க, எல்லாம் விற்று அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் சித்தப்பா பெரியப்பாக்குள்ளே பேச்சு இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா பெரியப்பா பேச்சு இருக்கும்போது இதில் வந்து இப்போ எங்கள் சித்தப்பா வெற்றியோட இப்போ என்னை புத்தூனோட அப்பா வந்து ராஜேந்திரன், அந்த ஆள் வந்து மயனை தூண்டி விடுறாரு. இவங்கெல்லாம் நம்மளை பொது வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க, அவங்க குற்றா வெட்டுறான்னு அவர் பயங்கர அவங்கள ட்விஸ்ட் பண்ணுவான் போல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வழி அந்த வீட்டு வழியாக தான் எங்கள் நிலத்துக்கு போவோம் வருவோம் ஆஸ் யூஷுவல். அது இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு விட்டுட்டு 3:30 மணி ஆகிடுச்சு, எல்கேஜி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் வந்து அந்த வழியை நிலத்துக்கு போகிறாங்க, ஜமீன் கிழங்கு நடவு செய்யறதுக்கு போகிறாங்க. நான் ஸ்கூல்லேருந்து என் பொண்ணை கூப்பிட்டு வரேன். எங்கள் அண்ணன்கிட்ட பிரச்சனை நடந்துருக்குதாங்க. எங்கள் அண்ணன் என்ன நடந்துச்சுன்னு தெரில. நான் வந்தேன், நான் மறுபடியும் அந்த வழியாக வரேன், பார்த்தா எங்கள் அண்ணனை கத்தியில் குத்திக்கிறான். ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை குத்திவிட்டான், அவர் கண்ணில் காயம். நான் போயிட்டு அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, அவரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் போய் உள்ளே போடுறேன், வேணாடா குத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2-3 குத்து விழுந்தது, நல்லா ஹெவி இன்ஜுரி. இதுதான் நடந்தது. சரி வந்தா குறுக்க பேச குத்திக்கலாம், ஒரே ஆள் மட்டும் குத்திக்கலாம், ஒரே ஆள் மட்டும் குத்திக்கலாம்.